சென்னை மாநகர பேருந்தில் பணியின் போது மது போதையில் இருந்த பயணச்சீட்டு பரிசோதகரிடம் ஓட்டுநரும் நடத்துனரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியிருக்கிறது. செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் வரை செல்லும் தடம் எண் 104 பேருந்து அம்பத்தூர் டன்லப் அருகே வந்தபோது டிக்கெட் பரிசோதகர் இருவர் உள்ளே ஏறி பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டனர். அதில் மது அருந்தியிருந்த டிக்கெட் பரிசோதகர் ஒருவர் பயணிகளிடம் வாக்குவாதம் செய்ததோடு பயணி ஒருவர் டிக்கெட் எடுக்கவில்லை என கூறி நடத்துனருக்கு மெமோ கொடுப்பேன் என்று மிரட்டியிருக்கிறார். பணியின் போது மது போதையில் இருந்ததை சுட்டிக்காட்டி ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தின் கதவை மூடி டிக்கெட் பரிசோதகரை சிறைபிடித்து வாக்குவாதம் செய்தனர். இந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லகண்ணுவின் வாழ்க்கை வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி வலியுறுத்தியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நல்லகண்ணுவின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர் 8 மணி நேரம் வேலை நேரமாக இருப்பதும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருப்பதும் நல்லகண்ணு போன்ற பலர் போராடி வாங்கி கொடுத்ததாக குறிப்பிட்டார். மேலும் நல்லகண்ணுவின் வாழ்க்கை வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் சேதுபதி வலியுறுத்தியுள்ளார். கோலாலம்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு நட்சத்திர ஆமைகளை கடத்தி வந்தவரை சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். கோலாலம்பூரில் இருந்து வந்த பட்ரிக் ஏர் விமான பயணிகளின் உடைமைகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது பயணி ஒருவர் சாக்லேட் டப்பாக்களில் மறைத்து வைத்து 2447 நட்சத்திர ஆமைகளை உயிருடன் கடத்தி வந்ததை கண்டறிந்தவர்கள் அவரை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 480 மது பாட்டில்களை செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் மதுவிலக்கு அமல் பிரிவினர் பறிமுதல் செய்தனர். தகவலின் பேரில் சுங்கச்சாவடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் காரில் கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 480 புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை கைப்பற்றி செங்கல்பட்டு மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டது வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பதும் புத்தாண்டை முன்னிட்டு விற்பனைக்காக சென்னை அண்ணாநகர் பகுதிக்கு அவர் கடத்தி சென்றதும் தெரிய வந்தது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தின் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமத்தில் நிறுவப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காண இருக்கிறது. இதையடுத்து 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 77 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலத்தில் கடல் அரிப்பு, காற்றின் வேகம் உள்ளிட்டவற்றை தாங்கும் வகையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திங்கட்கிழமை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பழனிக்குமார் என்பவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தேவக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தாம்பரம் அருகே இரும்புலியூரில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் பெருங்களத்தூரில் இருந்து பழைய ஜிஎஸ்டி சாலை செல்லும் வழியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதற்காக கான்கிரீட் தூண்கள் இரும்புலியூரில் உள்ள பாலத்தின் கீழ் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கான்கிரீட் தூண்கள் வைக்கும் பணியின் போது திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் இரும்புலியூரிலிருந்து தாம்பரம் பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் வந்த நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர்.
நெடுஞ்சாலைத்துறையினர் விரைந்து சாலை பணிகளை முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர்.